அலைகள் ஓய்வதில்லை போன்று சட்டசபையில் சண்டைகள் ஓய்வதில்லை என தெரிவித்துள்ள பிரேமலதா விஜயகாந்த், தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் ஊதிய உயர்வையும் அரசு வழங்க வேண்டும் எனவும், ஒரு பெண் மீது ஆசிட் ஊற்றிக் கொள்ளும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் இருப்பதாகவும் கடிந்துரைத்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் நீண்ட நெடிய நாளா அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க, கடுமையா போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த அரசு நிச்சயம் நியாயத்தை, நீதியை வழங்க வேண்டும். சாட்டர்டே சண்டே லீவுங்க, 1:30 மணிக்குள்ள இந்த அவை முடிந்தால் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, எத்தனையோ வேலைகள் இருக்குதுன்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை செய்ய முடியும். தம்பி ஆதவர்ஜுன் இல்லை, அதனால இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டு தான் இருக்கு. அலைகள் ஓய்வதில்லை, சட்டசபையில் சண்டையும் ஓய்வதில்லை போல இருக்கு. ஒரு பெண்ணை ஆசிட் ஊத்தி கொலை செய்யற அளவு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த போன்ற படுபாதக செயலை செய்தவர்களை கடுமையாக தண்டித்து அவர்களுக்கு உரிய உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன்.